ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ நம்ம எதை நோக்கி எதிர்பார்த்துட்டு இருந்தோமோ, எந்த எக்ஸாமை நோக்கி பயணிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோமோ அந்த எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. குரூப் 4 நோட்டிஃபிகேஷன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 1/2024. ஸோ 2024 நடக்கக்கூடிய முதல் தேர்வு குரூப் 4 எக்ஸாமினேஷன். ஸோ அதற்கான நோட்டிஃபிகேஷன் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டேட் பார்த்திங்கன்னா 30/1/2024. ஸோ குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. இம்பார்ட்டண்ட் டேட் அண்ட் டைம் பார்த்துடலாம். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 30/1/2024. லாஸ்ட் டேட்டு ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 28/2/2024. ஸோ Feb 28க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அப்ளிகேஷனுக்கான கரெக்ஷன் பீரியட் இருக்குது 4/3/24 12:01 AM டு 6/3/2024 வந்துட்டு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் குரூப் 2 எக்ஸாமினேஷன்லேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய அப்ளிகேஷனில் கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்டிமேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த கரெக்ஷன்ஸும் ராங்காக அப்ளை பண்ணுறது மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணுமோ ப்ராப்பராக எடுத்து வச்சு கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ என்ன டேட்டில் எக்ஸாமினேஷன் நடக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா 9/6/2024. February, March, April, May, ஜூனில் தான் நமக்கு இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ June 9th வந்துட்டு குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான டேட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி வச்சுருப்பீங்க. எக்ஸ்பயர் ஆகிருந்துச்சு அப்படின்னா பே பண்ணி ரெனியூ பண்ணிக்கோங்க. ஸோ அதன் மூலிமா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு போஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்ட் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படிங்கிற போஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கலாம். Candidates who are not willing considering above said post shall select the option post other than forest guard, forest watcher. இல்லை எனக்கு எல்லா போஸ்ட்டுமே வேணும் அப்படின்னா ஆல் த போஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த போஸ்டிங் மட்டும் வேணும் அப்படின்னா இதை மட்டும் செலக்ட் பண்ணணும். ஸோ இல்லை எல்லா போஸ்ட்டும் வேணும் அப்படின்னா ஆல் த போஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் வேண்டாம் அப்படின்னா ஆல் போஸ்ட் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது என்னென்ன மெட்டீரியல் கொண்டு போகணும், என்னென்ன வந்துட்டு பெர்மிஷன் தரமாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ படித்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸ். ஸோ என்னென்ன போஸ்டிங்கில் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சிஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ விஏஓக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் 108. ஜூனியர் அசிஸ்டண்ட். ஸோ இதுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா 2442 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட்லேயே வந்துட்டு நிறைய டிபார்ட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. டைப்பிஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 1653. டைப்பிஸ்ட் தமிழ்நாடு கோஆப்ரேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட் கொடுத்துருக்காங்க 3. ஸோ இதுலேயும் பார்த்துட்டிங்க அப்படின்னா வேரியேஷன் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸ்டெனோ டைப்பிஸ்ட், ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலையும் போஸ்டிங்கும் கொடுத்துருக்காங்க. வேக்கன்சிஸ் லிஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டர், ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஃபாரஸ்ட் கார்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா 171.
ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 192, ஃபாரஸ்ட் வாட்சர் 526, ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் பார்த்திங்க அப்படின்னா 288. ஸோ டோட்டலாக 6224 வேக்கன்சிஸோட இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேக்கன்சிஸ் லிஸ்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க, என்னென்ன போஸ்டிங்க்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத. நெக்ஸ்ட்டு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் நமக்கு தெரியும். 100 தமிழ் எலிஜிபிலிட்டி ஸ்கோரிங் மார்க்கு அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 75, ஆப்டிடியூட் 25. ஸோ 200 கொஷின்ஸ் இருக்கும் 300 மார்க்ஸ்க்கு. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சது தான். ஏஜ் கன்செஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ விஏஓக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா எம்பிசி, பிசிஎம்மில் 42 ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, ரெஸ்டிவ் விடோ பார்த்திங்க அப்படின்னா 42. ஸோ ஒவ்வொரு கேட்டகிரி வைஸ் கொடுத்துருக்காங்க. டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 37, 34. ஸோ இதிலேருந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நோ மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டி லிமிட் கொடுத்துருக்காங்க. ஜேஏ ஸ்பெசிஃபிக் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு. ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37. நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். விஏஓக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். ஜேஏ. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஜேஏ பார்த்துட்டிங்க அப்படின்னா தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு. ஸோ டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தால் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ஒவ்வொன்றுக்கும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட், எவ்வளோ வேக்கன்சிஸ், டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், இதை வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வீடியோ தான். ஸோ உங்களுக்கு இந்த டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, நாங்கள் வந்துட்டு எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ எல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஃபுல்லாக போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வேணும் அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு ஃபுல் வீடியோ தரோவாக டாப் டு பாட்டம் கிளியராக போட்டுடலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஃபாரஸ்ட் கார்டு இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஹைட்டு மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 163, ஃபீமேல் கேண்டிடேட்டராக அண்ட் தேர்ட் ஜெண்டராக இருந்தீங்க அப்படின்னா 150 கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துட்டிங்க அப்படின்னா 74 பேஜஸ் இருக்குது. ஸோ எல்லாமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தால் டைம் எடுக்கும். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது மட்டும் நான் காமிச்சிட்றேன். ஸோ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எங்கே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இதை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இம்பார்ட்டன்ட் டேட் அண்ட் டைம் மட்டும் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 30/1/2024. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா 20 February 2028 நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிடணும். ஸோ கரெக்ஷன் பீரியட் 4/3/2024, 6/3/2024 ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 9/6/2024 இந்த எக்ஸாமினேஷனுக்கான டேட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்த்துட்டு இருந்த நாட்கள் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. ஸோ எல்லாருமே நல்லா தரோவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டெய்லி டெஸ்ட் அண்ட் டெய்லி ரிவிஷன்ஸ் கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.